வணக்க மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் சமீபத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த வீர தீர சூரன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, மதுரையில் இருக்க ஒரு கிராமத்துல கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. அந்த திருவிழால வச்சு அந்த ஊருடைய பெரிய தலைக்கட்டான ரவியோட பையனான கண்ணன், இவங்க ரெண்டு பேருமே அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய செல்வாக்குள்ள ஆட்கள். கல்குவாரில இருந்து கட்ட பஞ்சாயத்து வரைக்கும் அப்பனும் பையனும் சேர்ந்து அந்த ஊரையே தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ரெண்டு பேரை இந்த ஊர் திருவிழா நைட் முடியறதுக்குள்ள என்கவுண்டர் பண்ணியாவணுன்ற மாதிரி எஸ்பியா அந்த ஊருக்கு போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்க நம்ம எஸ் ஜே சூர்யா போட்டே ஆகணும்னு முடிவில் இருக்காங்க. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த பெரியவர் ரவி தன்னுடைய பையன் கண்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என்கவுண்டர்ல அவன் போய் சேர்ந்து கூடாதுன்றதுக்காக அவர் உதவி கேட்டு போயிருக்கக்கூடிய ஆள் சாதாரண மல்லிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்க காளின்ற பேர்ல இருக்க நம்ம சியான் விக்ரம். எஸ் ஜே சூர்யா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்க அந்த என்கவுண்டர்ல இருந்து பெரியவர் ரவியும் அவருடைய பையனான கண்ணனையும் காப்பாத்தினாரா? இவருக்கும் அந்த பெரியவர் ரவி கண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? எஸ் ஜே சூர்யா எதுக்காக இந்த திருவிழாவை பயன்படுத்தி பெரியவர் ரவியும் கண்ணனையும் போட்டே ஆகணும்னு சுத்திட்டு இருக்காரு? இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல ட்விஸ்டுகளோட அதே சமயம் பயங்கரமான த்ரில்லோட சொன்ன படம் தான் இந்த வீர தீர சூரன். சரி, இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்றேங்க. சரி வாங்க இந்த படத்தோட முழு கதையை பார்ப்போம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே மதுரை கிராமத்துல இருக்க பெரியவர் ரவியோட வீட்டுக்குள்ள தான் காட்டுறாங்க. இந்த பெரியவர் ரவி அண்ட் அவருடைய பையனான கண்ணன், இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர்ல மிகப்பெரிய ஆட்கள். ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து, அவங்களுக்கு யாராவது இடையூறா இருந்தாங்கன்னா ஆளையே க்ளோஸ் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்கள். இப்படி அப்பனும் பையனும் அந்த ஊரே கலக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஊர் திருவிழான்றதுக்காக மொத்த குடும்பம் ஒன்னா கூடி சந்தோஷமா விருந்து வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த இரவு ஒரு அம்மா தான் பொண்ணை கூட்டிட்டு வந்து, என் புருஷனை காணும், தொழில் ரீதியா என் புருஷனை நீங்க தான் கொண்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி பெரியவர் ரவியோட பையனை கண்ணனை பிடிச்சி கண்ணாபிடான்னு திட்டிட்டு கேட்க, உங்க புருஷனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, நல்ல நாள் அதுவுமா வீடு ஏறி வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வந்து ஓடி அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் அவங்களுடைய பெண் குழந்தையும் இந்த கண்ணன் அடிச்சு விரட்டி விட்டுறாரு. அதோட அந்த லேடியும் பொண்ணும் காணாமலே போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த லேடியும் பொண்ணும் தன்னுடைய புருஷன் காணும், அவர் இந்த பெரியவர் குடும்பம் தான் ஏதோ பண்ணிடுச்சுன்னு தானே வந்து சண்டை போட்டுருப்பாங்க. ஆனா அவங்க புருஷன் எங்கேயும் காணாமலாம் போயிருக்க மாட்டாரு, வேலை விஷயமா வெளியூர் தான் போயிட்டு வந்திருப்பாரு. அப்படி திரும்ப வந்ததும் இவருடைய ஒய்ஃபும் பொண்ணும் காணும்ட்டு லாஸ்டா இவரை தேடிட்டு தான் பெரியவர் வீட்டுக்கு இவங்க போனதாகவும், அதோட இவருடைய ஒய்ஃபும் பெண் குழந்தையும் மாயமாயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண, அப்போதான் அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா எஸ்பியா இன்சார்ஜ் எடுத்திருக்க நம்ம எஸ் ஜே சூர்யா அவர் இந்த கேஸை எடுக்கிறாரு. இவர் அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்துட்டு ஒரு சாதாரண லேடி மிஸ்ஸிங் கேஸை ஏன் எடுக்கிறாருன்னா, லாஸ்டா அந்த லேடியும் அவங்க பொண்ணும் காணாம போனது பெரியவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுதான். இதையே காரணம் காட்டி பெரியவரையும் அவங்க பையனையும் இன்னைக்கு நைட்டு திருவிழா முடியறதுக்குள்ள கதையை முடிச்சிடலாம் சொல்லிட்டு எஸ் ஜே சூர்யா பிளான் பண்றாரு. அந்த அளவுக்கு இந்த போலீஸ்க்கு பெரியவர் மேலயும் அவங்க பையன் கண்ணன் மேலயும் ஏன் இவ்வளவு கிரட்ஜ்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம எஸ் ஜே சூர்யா டிஎஸ்பி பொசிஷன்ல இருந்திருப்பாரு. ஆனா இந்த பெரியவரும் அவங்க பையன் கண்ணனும் சேர்ந்து செஞ்ச வேலைனால டிஎஸ்பி பொசிஷன்ல இருந்த எஸ் ஜே சூர்யா டீப்ரமோட் ஆகி ரொம்ப லோல் பட்டு பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு திரும்பவும் இப்போ இதே ஊருக்கு ஐபிஎஸ் பொசிஷன்ல ரிட்டர்ன் ஊர் திரும்பி இருக்காரு. அந்த பழைய பகலாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த லேடி மிஸ்ஸிங் கேஸையும் ஊர் திருவிழாவையும் சாதகமா வச்சுக்கிட்டு பெரியவரையும் அவங்க பையனையும் என்கவுண்டர்ல போட்டே ஆகணும்னு பிடிவாதமா இருக்காரு. ஏன்னா இந்த பெரியவரும் அவருடைய பையன் கண்ணனும் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கிரைம்ஸ் பண்ணிருக்காங்க, ஏகப்பட்ட கொலைகள் பண்ணிருக்காங்க. இதுக்கு இடையில எஸ் ஜே சூர்யாவை டீப்ரமோட் ஆகிற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த பழைய பகலாம் மனசுல வச்சுக்கிட்டு அப்பனும் பையனும் போட்டே ஆகணும், என்கவுண்டர்ல போட்டே ஆகணும்னு சுத்திட்டு இருக்காரு. இந்த விஷயம் பெரியவர் கேள்விப்பட்டதும் அவங்க பையன் கண்ணனை அன்னைக்கு நைட்டு முதல்ல நீ சேஃப்டியான இடத்துக்கு போ, ஏன்னா இந்த போலீஸ் பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க தெரிஞ்சு போச்சு. இவங்க வீட்டுல அடையாளம் தெரியாத ஒரு பாடியை வச்சுட்டு இவனுக்கு தான் இவங்க வீடு தேடி வந்த அந்த லேடியும் அவங்க பொண்ணையும் கொண்டுட்டாங்கன்னு போலீஸ்காரங்களா நாடகம் ஆடி திருவிழா நைட் முடியறதுக்குள்ள என்கவுண்டர் போறதுக்கு பக்கா ஸ்கெட்ச் போட்டானுங்க. இந்த நைட்டை கடந்துட்டானுங்கன்னா நாளைக்கு இந்த அப்பனும் பையனும் கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இவனுக்கு ரெண்டு பேர் கதையை இன்னைக்கு ராத்திரியே முடிச்சாவணும்னு நம்ம எஸ் ஜே சூர்யா ஒரு பக்கம் கங்கணம் கட்டி சுத்த இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட பெரியவர் அவங்க பையன் கண்ணனை வீட்டை விட்டு அனுப்பதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு மட்டும் எப்படியாச்சும் தாண்டிடும்டா அப்படின்ற மாதிரிலாம் பெரியவர் அவங்க பையன் கிட்ட சொல்லி அனுப்பிட்டு அன்னைக்கு நைட்டு டைரக்டா எஸ்பி ஆஃபீஸ்க்கே நேரடியா இந்த பெரியவர் எஸ் ஜே சூர்யாவை சந்திச்சு, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் செய்யறேன், என் பையனுடைய உயிரை மட்டும் விட்டுருங்க, இன்னைக்கு நைட்டை மட்டும் நாங்க தாண்டிட்டோம்னா நாளைக்கு கோர்ட்ல சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் எஸ்பி எஸ் ஜே சூர்யா கிட்ட கெஞ்சாத குறைய கேட்டுட்டு இருக்காரு. ஆனா எஸ்பி ஒத்துக்கவே மாட்டேறாரு. ஏங்க உங்க வீட்டுக்கு வந்த ஒரு லேடியும் பொண்ணும் காணும், உங்க பையன் கண்ணனை வர சொல்லுங்க, விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பனும் பையனும் என்கவுண்டர்ல போட்டே ஆகணும்னு ஒரே பிடிவாதமா இருக்காரு. எஸ்பி கிட்ட காம்ப்ரமைஸும் பேசியாச்சு, வேலைக்கு ஆகல. இன்னைக்கு ராத்திரி இவனுங்களுடைய என்கவுண்டர் பிளான் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி காளி வந்தே ஆகணும், காளி வந்தாதான் இந்த பிரச்சனை நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் காளியை கூப்பிடுறதுக்காக போறாரு. எஸ், இங்கதான் இந்த படத்துடைய ஹீரோவான சியான் விக்ரமுடைய என்ட்ரி சும்மா பயங்கர மாசா இருக்குன்னு பார்த்தா, சாதாரணமா ஒரு மல்லிகை கடைக்காரன் அவன் கடைக்கான சாமான்களை மார்க்கெட்ல வாங்கிட்டு மொத்தமா அவனுடைய எக்ஸல் ஏத்திட்டு அவனுடைய மனைவி கலைவாணியும் கூட்டிட்டு அப்படியே சந்தோஷமா தன் வைஃப் கூட பேசிக்கிட்டு வீடு வந்து சேர்றாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததும் இவருக்கு ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனுக்கு திலீப்னு பேர் வச்சிருக்காரு. அந்த திலீப்ன்ற பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷன் கதை இருக்கு, அது என்னன்றத போக போக பார்ப்போம். இப்ப ஹீரோ அந்த கிராமத்துல ஒரு மளிகை கடை வச்சு தன் வைஃப் குழந்தை குட்டின்னு எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம ஒரு நிம்மதியான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இவரு அந்த கோயில் திருவிழா இரவு சந்தோஷமா தான் ஃபேமிலி கூட இருக்கும்போது ஹீரோவை நேரடியா சந்திக்கிறதுக்காக பெரியவர் ரவி நம்ம ஹீரோடைய வீட்டுக்கே வந்திருக்காரு.
பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லி அந்த எஸ்பி எங்களுக்கு கட்டம் கட்டிட்டான், இன்னைக்கு நைட்டு என்னையும் என் பையனையும் கண்டிப்பா என்கவுண்டர் போட்டுருவான், அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அவனை போடணும், தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் ரவிக்குமார் நம்ம ஹீரோவுடைய காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறாரு. அந்த அளவுக்கு காளி ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருக்காரு. எஸ், காளியும் ஒரு காலத்துல இந்த பெரியவருடைய கேங்ல தான் வேலை பார்த்துருக்காரு. ஆனா நடுவுல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த வெட்டு குத்து அடி தடி எதுவும் வேணான்ட்டு எல்லாத்தையும் விட்டு ஒரு சாதாரண மளிகை கடையை வச்சு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை பம்படியா இந்த பெரியவர் இன்னைக்கு ராத்திரி நாங்க தாண்டோம்னா கண்டிப்பா அந்த எஸ்பியை போட்டே ஆகணும், அந்த எஸ்பியை போடுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் நீ மட்டும் தான், இந்த ஒரு முறை மட்டும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு போயிடு, உனக்கு பதிலா இந்த கேஸ்ல வேற ஒருத்தனை கூட ஜெயிலுக்கு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது காளியோட ஒய்ஃப் வேற பாத்துறாங்க. காளியோட ஒய்ஃபான கலைவாணிக்கு ஒரு காலத்துல நம்ம ஹீரோ எப்படி இருந்தாரு, அவர் என்னென்னலாம் வேலை பார்த்திருக்காரு, அவருடைய கை ரத்தம் படிச்ச கை, ஆனா அது எல்லாத்தையும் விட்டு இப்போ இங்க வந்து ஒதுங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குமே, அதுல திரும்பவும் ரத்தத்தை தெளிக்கிற விதமா இந்த பெரியவர் வந்து இப்படி ஒரு உதவி கேட்கிறாரு, தயவு செஞ்சு அவர் கூப்பிடுறாரு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் எவ்வளவோ நம்ம ஹீரோக்கு எடுத்து சொல்றாங்க. ஆனா அப்பவும் நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாரு. காரணம் என்னன்னா அந்த பெரியவர் சாதாரணமா நம்ம ஹீரோ வந்து கூப்பிடலைங்க, அப்படியே காலை விழுந்து கெஞ்சுற விதமா ஹீரோடைய ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாரும் இங்க தானே இருக்காங்க, சோ எனக்கு இந்த ராத்திரி நானும் என் பையனும் தப்பிக்க உதவி பண்ணல, உன் குடும்பத்தை அடிச்சிடுன்ற மாதிரி மறைமுகமா மிரட்டிட்டு தான் போயிருக்காங்க. சோ குடும்பத்துக்காக வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அந்த திருவிழா இரவு முடியறதுக்கு முன்னாடி இவனுக்கு 2 பேரும் என்கவுண்டர் போட வந்திருக்க எஸ்பியை போட்டு இவனுக்கு 2 பேரையும் காப்பாத்தி விட்டு தான் குடும்பத்தையும் காப்பாத்திக்கலான்ட்டு தான் நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. அப்படி களத்துல இறங்கும் போதே பெரியவர்கிட்ட டைரக்டா போய் எஸ்பி எல்லாம் போட முடியாது, அது ரொம்ப ரிஸ்க், அதுக்கு பதிலா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஏகப்பட்ட கண்ணி வெடிகள் இவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க, அது எல்லாமே பெரியவர் வீட்டுல தான் இருக்கு, அதை கொடுங்க, அதை வச்சு நான் பிளான் பண்ணி எஸ்பியை போட்டுறேன்ட்டு அந்த இரவு நம்ம ஹீரோ ஊருக்குள்ள எஸ்பி வர வழியில கண்ணி வெடியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மேல தப்பி தவறி கார் ஏத்தினாலும் பிளாஸ்ட் ஆகி அந்த எஸ்பி போய் சேர்ந்துருவான்ட்டு அப்படி ஒரு பிளான்ல தான் நம்ம ஹீரோ கண்ணி வெடிகள் வச்சிருக்காரு. ஆனா எது மேலயும் எஸ்பியோட கார் ஏத்தாம ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறான். இப்படி எஸ்கேப் ஆன விஷயம் பெரியவருக்கு தெரிஞ்சு அவர் சம கடுப்பா வராரு. ஏன்பா காளி, உன்கிட்ட நான் ஏன் இந்த பொறுப்பை ஒப்படைச்சேன், நீ தான் இதுக்கு கரெக்டான ஆள், கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த எஸ்பியோட கதையை முடிப்பா, இல்லைன்னா அவன் எங்க 2 பேரும் கதை முடிச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அது போக இவருடைய பையனான கண்ணன் இருக்கார்ல, அவன் வேற நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, டேய் காளி, நீ மட்டும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த எஸ்பி கதை முடிக்கல, உன் குடும்பத்துல ஒரு உசுறு முஞ்சாது, உன் மனைவியும் குழந்தை குட்டி மொத்த பேரையும் கருவார்த்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஹீரோக்கு தேவையானதெல்லாம் அவன் ஒய்ஃபும் குழந்தையும் சேஃபா இருக்கணும், முதல்ல அதை செக் பண்றதுக்காக அந்த இரவு கோயில் திருவிழாக்கு போயிருக்க அவன் ஒய்ஃப் குழந்தைங்க சேஃபா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். அப்ப இவருடைய ஒய்ஃப் குழந்தைங்களை சுத்தி பெரியவருடைய அடியாட்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானுங்க, எப்போ வேணா இவனுடைய குடும்பத்தை தூக்கிடுவானுங்க. சோ அதுக்காக வேற வழியில நம்ம ஹீரோ அவனுக்கு சொன்னதை செஞ்சுதான் ஆகணும். அதனால எஸ்பியை போறதுக்கு வேற பிளான போடுறான். ஃபர்ஸ்ட் போட்ட அந்த கன்னிவெடி பிளான்ல இருந்து எஸ்பி எஸ்கேப் ஆயிட்டான். அவனை டைரக்டா வீட்டுல வச்சு போடலான்ட்டு அந்த எஸ்பியோட வீட்டுக்கிட்ட போய் பார்த்தாலும் வெளியே போலீஸ் பந்தோபஸ்து ரெடியா இருக்கான். எப்படிடா அந்த எஸ்பியை போறது, தான் குடும்பத்தை எப்படா காப்பாத்துன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதான் நம்ம ஹீரோ ஒரு டைரிங்கான முடிவு எடுக்கிறான். எஸ்பி எஸ் ஜே சூர்யா திருவிழால இருந்து அவன் வீட்டை நோக்கி கார்ல வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவருடைய காரை வழிமறிச்சு நிக்கிறாரு. கார்ல இருக்க எஸ்பிக்கு காளி யாரு, எப்படிப்பட்டவன், இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பார்த்திருக்கான், இவன் எந்த அளவுக்கு டேஞ்சரான ஆளு, இதை பத்தியெல்லாம் எல்லாமே நல்லா தெரிஞ்சால் தான் எஸ்பி. சோ இப்போ நம்ம காளி டைரக்டா எஸ்பியை நேரடியா வந்து சந்திச்சு, இதை பாரு எஸ்பி, அந்த பெரியவர் என்னை வந்து சந்திச்சாரு, எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, ஆனா அதை செய்யறதுல எனக்கு உடன்பாடு இல்ல, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், தயவு செஞ்சு என்னைய அந்த வேலை செய்ய வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் மறைமுகமா நம்ம ஹீரோ எஸ்பிக்கு வார்னிங் கொடுக்குறாரு. எஸ்பி திரும்ப திரும்ப தோண்டி அந்த பெரியவர் உனக்கு என்ன வேலை கொடுத்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை தோண்டி கேட்டாலும் ஹீரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த பெரியவர் சொன்ன வேலையை இந்த எஸ்பியை போடுறது தான். நான் ஹீரோக்கு நல்லாவே தெரியும், எஸ்பி மாதிரி ஹை ரேங்கிங்ல இருக்க போலீஸை போட்டா கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் நம்மள சும்மா விடாது. சோ அதனால டைரக்டா நம்ம ஹீரோ எஸ்பி கிட்டே வந்து பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. ஆனா எஸ்பி காளி கிட்டையும் ஒரே பிடிவாதமா அந்த பெரியவரையும் அவங்க பையன் கண்ணனையும் போட்டே ஆகணும், இன்னைக்கு ராத்திரி இந்த திருவிழா இரவு முடியறதுக்குள்ள அவங்க 2 பேரும் என்கவுண்டர் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி நம்ம ஹீரோவான காளி கிட்ட சொல்லி, அந்த பெருசு உன்னை வச்சு என் கதையை முடிக்கணும்னு பார்த்தால, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா உன்னைய வச்சு அந்த பெரியவர் ரவியும் அவங்க பையன் கண்ணன் இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சி அவனுக்கு 2 பேரும் என்கவுண்டர்ல மட்ட பண்ண போறேன். அதுக்கு நீ எனக்கு அப்பனும் பையனும் எங்க பதுங்கி இருக்கான்ற விஷயம் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு பாஸ் பண்ற, அப்படி இல்லைன்னா திருவிழால இருக்க உன் பொண்டாட்டி புள்ளியை தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி எஸ்பியும் நம்ம ஹீரோ மாட்டுறாரு. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது, நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு மோசமான டேஞ்சரான ஆளுன்னு. இந்த பிரச்சனை எல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படியே ஒரு பிளாஷ்பேக். சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ இந்த கேங்ஸ்டர் பெரியவர் ரவி அவர்கிட்ட தான் ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான ஆளா நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் திலீப்னு ஒருத்தர் இருக்கான். அந்த திலீப்ன்றவனை இந்த படம் முழுக்க காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த திலீப்ன்ற நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட ஒரு இன்ஸ்பெக்டர் கஸ்டடி டார்ச்சர்ல அடிச்சே கொண்டு இருப்பாரு. காரணம் அந்த திலீப் தெரியாதனமா இந்த இன்ஸ்பெக்டரை டா போட்டு கூப்பிட்டு இருப்பாராம். அந்த கோவத்துல தான் அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான திலீப்பை கூட்டு போயிட்டு அடிச்சே கொண்டு இருப்பாரு. இப்படி நம்ம ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான திலீப் காலையிலேயே கஸ்டடியில இறந்த விஷயம் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்க பெரியவர் ரவிக்கும் அவங்க பையன் கண்ணனுக்கும் தெரியும். ஆனா அதை நம்ம ஹீரோக்கு தெரியாம மறைச்சிருந்திருக்காங்க. ஏன்னா இந்த திலீப்போடைய மரணத்தை வச்சு பெரியவர் ரவியும் கண்ணனும் போலீஸால அவங்களுக்கு சில ஆதாயங்கள் தேவைப்படுது, அதெல்லாம் செஞ்சுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதனால திலீப்போடைய மரணத்தை ஹீரோடைய காதுக்கே கொண்டு
போகாம வச்சிருந்திருக்கானுங்க. திலீப் மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க பாடியை வாங்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வெளியில லீக் ஆச்சுன்னா திலீப்பை கஸ்டடியில வச்சு அடிச்சு கொண்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு வேலை பேர் எல்லாமே போயிடும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய பிக் ஷாட். அவருடைய மருமகன் தான் இந்த இன்ஸ்பெக்டர். சோ இந்த இன்ஸ்பெக்டர் கஸ்டடியில ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டான்ற விஷயம் வெளியில தெரிஞ்சா இன்ஸ்பெக்டருடைய மாமனாரான அந்த பெரிய ஆள் அவருக்கும் டோட்டலா ரெஸ்பெக்ட் போயிட்டு இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்க சொல்லி அப்போ டிஎஸ்பியா இருந்த நம்ம எஸ்ஜே சூர்யா கைக்கு தான் வந்திருக்கு. அவர் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்டு திலீப் இறந்து போன விஷயம் தெரிய வந்ததும் எதையும் யோசிக்காம நேரா இவன் ஃப்ரெண்டை அடிச்சு கொண்ட அந்த இன்ஸ்பெக்டர் அவன் வீட்டுக்கே போய் உருண்டை வெடியெல்லாம் போட்டு கொடூரமா அந்த இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ள போறான்னு பார்த்தா கன் பாயிண்ட்ல அந்த இன்ஸ்பெக்டரை விட்டுட்டு இன்ஸ்பெக்டர் வீடேறி வந்து வெடிகுண்டு வீசினதுக்காகவே அந்த கேஸ்ல நம்ம ஹீரோ டைரக்டா நான் ஸ்டேஷனுக்கே வந்து சரண்டர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த விஷயம் இந்த இன்ஸ்பெக்டர் தன்னுடைய மாமனாரான அந்த பிக் ஷாட் அவருக்கு கால் பண்ணி சொன்னதும் அவன் நம்ம வீட்டுக்கே வெடி வச்சிருக்கான், நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரிஞ்சும் உங்களை வந்து மிரட்டிட்டு போயிருக்கான், ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆகட்டும், அவனை ஸ்டேஷன்ல வச்சே முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டருடைய மாமனார் அந்த பெரிய பிக் ஷாட் அவரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்க அந்த நைட் நம்ம ஹீரோ அந்த ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிற விதமா கையில ஒரு பை ட்ரௌசரை மட்டும் போட்டுக்கிட்டு சும்மா மாஸ் என்ட்ரியா ஸ்டேஷனுக்குள்ள வந்ததும் போலீஸ் ஸ்டேஷன் டிஎஸ்பி எதையுமே யோசிக்காம டப்பு டப்புன்னு நம்ம ஹீரோ அந்த மஞ்ச பைக்குள்ள இருந்து சும்மா பயங்கரமான ஒரு ஆயுதம், அதுவும் சும்மா பெரியமா கண்ணு மாதிரி இருக்கு, சக்குன்னு அதை எடுத்து மாட்டி முதல்ல அந்த பிக் ஷாட்டை ஹெட் ஷாட்லயே போட்டு அடுத்து இவங்களுக்கு நடுவுல பஞ்சாயத்து பண்ண இருந்த டிஎஸ்பி ஆன நம்ம எஸ்ஏ சூர்யா அவரையும் கன் பாயிண்ட் பண்ண பாருப்பா உன் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்ல, நான் ஜஸ்ட் நடுவுல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதான் பார்த்தேன், ஆனா இதை வச்சு அரசியல் பண்ணி ஆதாயம் தேடிட்டது வேற யாரும் இல்ல, நீ இது நாள் வரைக்கும் விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருந்த உன்னுடைய பெரியவரான ரவியும் கண்ணனும் தான், இப்போ கூட நீ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் இந்த பிக் ஷாட்டை போட்டு தள்ளுன்றதுக்காக தான் காலையிலேயே உன் ஃப்ரெண்டு திலீப் இறந்து போன விஷயம் தெரிஞ்சும் உன்கிட்ட இருந்து அவங்க மறைச்சிருக்காங்க, அவங்க போட்ட பிளான் படியே நீ இந்த பிக் ஷாட்டை போட்டு தள்ளிட்ட, இந்த பிக் ஷாட்டோட இடத்துக்கு அந்த பெரியவர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் எஸ்ஏ சூர்யா சொன்னதும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிராரு. என்னடா இவனுங்க நன்றியோட இருந்த நம்ம கிட்டே இப்படி கேம் ஆட்டானுங்களேன்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணிட்டு அந்த பெரியவர் ரவியோட கேங்கை விட்டு வெளியேறாரு. அந்த ஸ்டேஷன் விட்டு போறதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான திலீப்பை போட்டு தள்ளின அந்த இன்ஸ்பெக்டர் அவனையும் விட்டுவே கூடாதுன்ட்டு அவன் மாமனாரை போட்ட அதே கண்ணால அவனையும் போட்டு தள்ளிட்டு இனி நமக்கு இந்த கேங்ஸ்டரிசம் இந்த கட்ட பஞ்சாயத்து ரத்தம் வெட்டு குத்து இது எதுவும் வேணான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ டோட்டலா ஆளே மாறி ஒய்ஃபு குழந்தை குட்டின்னு ஒரு சாதாரண மல்லிக்கடை வச்சுட்டு அவர் பொழப்ப ஓட்டிட்டு இருந்திருக்காரு. ஆனா நடந்த இந்த சம்பவத்துல ஹீரோக்கு அப்புறம் அதிகமா பாதிக்கப்பட்டது நம்ம எஸ்பி எஸ்ஜே சூர்யா தான். ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அப்போ ஒரு டிஎஸ்பி பொசிஷன்ல இருந்தவர் ஸ்டேஷன்லயே பூந்து 2 மர்டர் இப்படி இந்த பெரியவர் ரவி அண்ட் கண்ணனால பல பஞ்சாயத்து அதனாலே டிஎஸ்பி பொசிஷன்ல இருந்து டீப்ரமோட் ஆகி லைஃப்ல பல அவமானங்களை சந்திச்ச எஸ்பி எஸ்ஜே சூர்யா திரும்ப இதே ஊருக்கு கொஞ்சமா கஷ்டப்பட்டு முன்னேறி எஸ்பியா ப்ரொமோட் ஆகி இந்த ஊருக்கு வந்ததுமே இவனுடைய பழைய கிரஜ் அந்த பழி எல்லாத்தையும் தீர்த்துக்கிற விதமா பெரிய ரவியும் கண்ணனையும் என்கவுண்டர் பண்ணி அவனும் சுத்திட்டு இருக்காரு. அதே திருவிழால தான் நம்ம ஹீரோடைய ஃபேமிலி இருக்கு. ஒரு பக்கம் இந்த ரவி கேங் என்னடானா நீ அந்த எஸ்பியை போலனா உன் குடும்பத்தை தூக்கிடுவன்ற மாதிரி மிரட்டுறாங்க, இன்னொரு பக்கம் இந்த எஸ்பி என்னடானா பெரியவர் ரவியும் கண்ணனும் இருக்கக்கூடிய இடத்த காட்டலனா உன் குடும்பத்தை தூக்கிடுவன்ற மாதிரி எஸ்பியும் மிரட்டுறாரு. எஸ்பியை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழி இல்லாம எஸ்பி கிட்ட பெரியவருடைய பையனான கண்ணன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்றத போட்டு கொடுத்துறாரு. ஆக்சுவலா பெரியவருடைய பையன் கண்ணன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னா அதே ஊர் திருவிழால ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சந்துக்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்த நம்ம ஹீரோ எஸ்பி கிட்ட போட்டு கொடுத்துட்டு தான் குடும்பத்தை காப்பாத்திக்கிறாரு. எஸ்பியும் இப்போ ஹீரோ சொன்னதை கேட்டு நேரா இப்போ அந்த பேக் ஸ்டேஜுக்கு போய் பார்த்தா உள்ளதான் பெரியவருடைய பையனான கண்ணன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்ப இந்த கண்ணன் கையுங்களமா எஸ்பி கிட்ட மாட்டிக்கிறாரு. ஆனா அவங்க அப்பா ரவியை காணோம். ஒருத்தனை போட்டு ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டானா கூட நாளைக்கு அந்த மிஞ்சி இருக்கிறவன் கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிட்டானா எனக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும்ட்டு இந்த எஸ்பி திரும்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பாதி வேலையை முடிச்சுட்டு மீதி வேலையை முடிச்சு கொடுத்துரு, எப்படியாச்சும் பெரியவர் இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு அந்த பெரியவருடைய பையனான கண்ணன் இருக்கக்கூடிய இடம் மட்டும் தான் தெரிஞ்சு பெரியவர் ரவி எங்க ஒளிஞ்சிருக்காருலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னாலும் இந்த எஸ்பி விடுற மாதிரி இல்ல, பரவாயில்ல நான் பிளான் சொல்றேன், நீ இப்பவும் அவனுங்களுக்கு வேலை செய்யற மாதிரியே நடி, உள்ள போயிட்டு கண்ணன் கிட்ட பேசி எப்படியாச்சும் அவங்க அப்பா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்ற விஷயம் மட்டும் கறந்துரு, மத்ததான் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த எஸ்பி ஹீரோ கிட்ட பேசி எஸ்பி பிடியில இருக்கக்கூடிய கண்ணன் கிட்ட ஹீரோ பேச அனுப்பியிருக்காங்க. நம்ம ஹீரோ கண்ணன் இவங்க எல்லாரும் போய் எஸ்பியோட கஸ்டடியில் இருக்கும்போது கண்ணை இப்படி போலீஸ் கிட்ட மாட்டிட்டான்ற விஷயம் அவங்க அப்பா ரவிக்கு தெரிஞ்சதும் உடனே அவங்க ஆளுங்களை மலை இறக்கி எஸ்பி இவங்க 2 பேரும் எங்க பதுக்கி வச்சிருக்காங்களோ அதை சுத்தி ஏகப்பட்ட போலீஸ் பந்தோபஸ்த் அவங்க எல்லாருமே சரமறையா ஷூட் பண்ணி நம்ம ஹீரோவையும் கண்ணனையும் தப்பிக்க வைக்கிறாங்க. தப்பிச்சு வந்த கண்ணன் நமக்கு கட்டம் கட்டி என்கவுண்டர் போடணும்னு சொன்ன அந்த எஸ்பியை இன்னைக்கு ராத்திரி தாண்ட விடக்கூடாது, அவனை போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு பக்கம் எஸ்பியை தேட நடந்த ஷூட் அவுட்ல எஸ்பிக்கு குண்டடிப்பட்டு இருந்திருக்கு போல அவரு கண்ணனுடைய கண்ணில் படாம பதுங்கிருக்காரு. அவர் இருக்க இடத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஹீரோ கிட்ட எஸ்பி எங்க பாரு என்னை எப்படியாச்சும்
எப்படியாச்சு இந்த கண்ணன் கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிரு, உன்னையும் குடும்பத்தையும் சேஃப் கார்ட் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தப்பி தவிர நான் செத்துட்டா கூட இந்த சம்பவத்தினால உன்னுடைய பேரும் என்கவுண்டர் லிஸ்ட்ல ஏறிடும், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்பி கேட்க, நம்ம ஹீரோவும் கண்ணன் கண்ணில் எஸ்பி படாதபடி காரை ஏற்றி அனுப்பி விடுறாரு. ஆனா அந்த காரை இந்த கண்ணை பாத்துறான். உடனே ஷூட் பண்ணி இந்த காரை கவுத்து அந்த காருக்குள்ள குத்துயிரும் கொலையுமா இருக்க எஸ்பியை வெளியில இழுத்து, எங்களையாடா என்கவுண்டர்ல போறேன்னு சொன்னேன், அவனை உனக்கு சாவனா என்னன்னு காட்டுறா, ஆனா உடனே எல்லாம் உன்னை போட போறது கிடையாது. இன்னைக்கு ராத்திரி உங்களுடைய அந்த என்கவுண்டர் பிளான், அதுல இருந்து நாங்க தப்பிக்கணும்னா நீ உயிரோடு இருக்கணும், அப்பதான் எங்களால உங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து பார்கெயின் பண்ணி எங்களோட உயிரை காப்பாத்திக்க முடியும்னு சொல்லிட்டு இப்ப குண்டடி பட்டிருக்க எஸ்பியை கண்ணை அவன் பிடியில வச்சிருக்கான். இப்பதான் கண்ணனுக்கு ஒரு டவுட் வருது, நான் எக்ஸாக்டா திருவிழால அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருந்த விஷயம் போலீஸ் காதுக்கு எப்படி போச்சு, கரெக்டா போலீஸ் வந்து என்ன எப்படி பிடிச்சாங்க, சோ எவனோ ஒருத்தன் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு இந்த கண்ணை அவங்க அப்பனுக்கு கால் பண்ணி, அப்பா நான் பதுங்கிற விஷயம் யார் யாருக்கெல்லாம் சொன்னேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ உட்பட ஒரு 3 பேர், அந்த 3 பேரையும் இந்த கண்ணை போட்டு தள்ளிட்டு கடைசியா நம்ம ஹீரோவையும் பிடிக்கிறான். எஸ், உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோ தான் இந்த கண்ணை இருக்கக்கூடிய இடத்த எஸ்பி கிட்ட காட்டி கொடுத்தது. சோ அதனால இந்த கண்ணை நம்ம ஹீரோவையும் போடணும்னு முடிவு பண்றான். அப்பதான் நம்ம ஹீரோ இந்த கண்ணனை பார்த்து, வேணா கண்ணா நீ பெரிய தப்பு பண்ற, உயிரோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ இப்படியே விட்டு போயிட்டா உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எவ்வளவு வான் பண்ணாலும் இந்த கண்ணை பைபிள கேட்கவே இல்லை. நம்ம ஹீரோ போறதுக்காக ஆளுங்களோட சுத்து போட சும்மா வர நம்ம ஹீரோ டப்புடு பாஞ்சி கத்தி எடுத்து கண்ணனோட கையில ஒரே போடு, அவள்தான் கை துண்டா போயிடுது. அதுக்கப்புறம் கண்ணனோட ஆட்களை ஒருத்தனை விடாம நம்ம ஹீரோ காலி பண்ணிட்டு கடைசியா ஒரு கை இல்லாம துடிச்சுக்கிட்டு இருக்க கண்ணங்கிட்டையும் கன் பாயிண்ட்ல இருக்கும்போது அவன் கதறான், என்ன கொண்டுட்டு நீ உன் பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருக்கலாம் பத்தியா, என் அப்பா உன்னை சும்மா விட மாட்டான்டா, உன் குடும்பத்தை அவர் அடிக்காம விட மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தப்புன்னு நம்ம ஹீரோ கண்ணன் பாடியில புல்லட் இறக்கிறாரு. அவ்வளவுதான், பெரியவருடைய பையனான கண்ணனை நம்ம ஹீரோ கையாலேயே போட்டு தள்ளிடுறாரு. இப்படி போட்டு தள்ளிட்டு கமுக்கமா நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா அதுக்குள்ள இந்த பெரியவர் தான் ஃபேமிலியை மொத்தமா கூட்டிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தஞ்சம் புகழலான்னு வந்திருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட வீட்டு வாசல்ல அவங்க பையனுடைய கார் நிக்கிறத பார்த்துட்டு, கண்ணனுடைய கார் என்ன இங்க இருக்கு, கண்ணனுக்கு என்னாச்சு, ஏன் அவன் போன் எடுக்க மாட்டான், காருக்குள்ளதான் இருக்கானான்னு சொல்லிட்டு அந்த காரை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள அவங்க பையன் கண்ணன் இல்ல, ரத்த வெள்ளத்துல இவனுங்களை என்கவுண்டர் போட்டி அவனும் சுத்திட்டு இருந்த எஸ்பி தான் இருக்காரு. ரத்த வெள்ளத்துல இந்த எஸ்பி பெரியவர் ரவியை பார்த்து, இங்க பாரு ரவி, உன் பையன் கண்ணன் இப்போ உயிரோட இல்ல, அவனை கொன்னதே என்ன கொண்டு உன் பையனை காப்பாத்தணும்னு நினைச்சல, அந்த காளி கையால தான் உன் பையன் இறந்துட்டான், நீ அந்த காளியை அவன் குடும்பத்துல என்ன வேணா பண்ணிக்கோ, அது சம்பந்தமா நாளைக்கு எந்த கேஸும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன், ஆனா என்ன இப்போ உயிரோட விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எஸ்பி பெரியவர்கிட்டே பேரம் பேச, பையன் போன கான்ல இந்த பெரியவர் எஸ்பியை சரமாரியா ஷூட் பண்ணி போட்டு தள்ளுறாரு. அப்படி எஸ்பியை போட்டது மட்டும் இல்லாம அவங்க பையன் சாவுக்கு காரணமா இருந்த நம்ம ஹீரோவை போட்டு பொலந்து ஹீரோவுடைய குடும்பத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வேணா பண்ணுங்க, என் குடும்பத்தை விட்டுருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சும்மா மாசா எதிர்த்து நின்னு பெரியவர் ரவியோட ஆட்களெல்லாம் போட்டு பந்தாடிட்டு இருக்காரு. ஆனா ஒத்த ஆளால எத்தனை பேர் சமாளிக்க முடியும், அத்தனை பேர் சேர்ந்து நம்ம ஹீரோவை அடிச்சு நாரா கிழிச்சிடறாங்க. அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பெரியவரை பார்த்து, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன், தயவு செஞ்சு என்னையும் என் குடும்பத்தையும் விட்டு போயிடுங்கன்ற மாதிரி கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா அந்த பெரியவர் கேட்கற மாதிரி இல்ல, உன்னை கொல்லாம விட மாட்டா, என் பையனுடைய பாடியாச்சு எங்கன்னு சொல்றா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க, உங்க பையனுடைய பாடி அந்த வண்டிக்குள்ளதான் இருக்கு அப்படின்ற மாதிரி கை காமிச்சதும் இந்த பெரியவர் ரவி முதல் கொண்டு ஹீரோவை போட்டு அடிச்சுட்டு இருந்த மொத்த கேங்கும் சேர்ந்து இந்த கார் டிக்கியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள வண்டி ஃபுல்லா ஒரே கண்ணி வெடி. ஆக்சுவலா ஆரம்பத்துல எஸ்பியை போடுறதுக்காக கொண்டு வந்த கண்ணி வெடிகள் தான், அதெல்லாம் இன்னும் வெடிக்காமலே அப்படியே அந்த காருக்குள்ள தான் இருக்கு. அதை வெடிக்க வைக்கிற அந்த ட்ரிகர் பாயிண்ட், அதுல ஒரு கம்பியை மாட்டி நம்ம ஹீரோ அவனுடைய கட்ட விரல சுத்தி வச்சிருக்காரு. இப்ப அந்த கார் கிட்ட போன பெரியவர் ரவி அண்ட் ஹீரோவையும் ஹீரோவுடைய குடும்பத்தையும் அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த மொத்த குண்டாசும் அந்த காரை சுத்தி தான் நின்றுட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோ அந்த லிவரை பிடிச்சி இழுத்ததும் அவ்வளவுதான், அந்த பெரியவர் ரவி முதல் கொண்டு மொத்த பேரும் பிளாஸ்ட் ஆகி சாவறானுங்க. கடைசியா இப்பேற்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டு நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியை கூட்டிட்டு இதுக்கப்புறம் இந்த ஊர் வேணாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி வேற ஒரு ஊருக்கு போறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதான் அந்த பஸ்ல படத்துடைய ஆரம்பத்துல பெரியவர் ரவியோட வீட்டுக்கிட்ட வந்து, என் புருஷனை காணோம், நீங்க தான் என் புருஷனை ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு லேடியும் பொண்ணும் பிரச்சனை பண்ணாங்கல்ல, அந்த லேடி மிஸ் ஆயிட்டாங்கன்ற அந்த கேஸ்ல தான் எஸ்பி உள்ள வந்து இந்த மொத்த என்கவுண்டர் பிளானையே போட்டார்ல. ஆக்சுவலா அந்த லேடிக்கு எதுவும் ஆயிருக்காது, அவங்க ஜஸ்ட் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்து போகும்போது மயங்கி விழுந்திருப்பாங்க. அப்படி மயங்கி விழுந்த அவங்கள நம்ம ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்து விட்டே வந்திருப்பாரு. இப்போ அந்த லேடி அவங்க பொண்ணு அவங்க ஃபேமிலியோட ஹீரோ போயிட்டு இருக்க அதே பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க அந்த லேடியை நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. எஸ், இந்த திருவிழா இரவு இந்த கிராமம் இவ்வளவு பெரிய கலவரம் சந்திக்கிறதுக்கு காரணமா இருந்தே இந்த லேடி தான். இங்க இருந்துதான் எஸ்பி லேடி மிஸ்ஸிங் கேஸை கையில எடுத்து பெரியவரையும் கண்ணனையும் என்கவுண்டர் போடணும்னு பிளான் பண்ணிருக்காரு. இந்த பிளான்னால தான் பெரியவர் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள கூட்டு வந்தாரு. இப்ப கடைசியா அந்த பெரியவர் கண்ண எஸ்பி 3 பேருமே காலி ஆயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியை சேஃப் கார்ட் பண்ணி அந்த ஊரை விட்டு கூட்டு போயிடறான். அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த வீர தீர சூரன் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.